செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே உள்ள நரசிம்ம பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பத்மநாபனிடம் கேட்கலாம். பத்மநாபன், வணக்கம். வருடம் முழுக்க பெருமாள் கோவில்ல பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தின் 20 நாட்கள்ல பெருமாளுடைய கோவில்ல சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. தொடர்பான விவரங்கள். வணக்கம் மோனிகா. தமிழகம் முழுவதும் உள்ள பெருமாள் கோயில்களில் இருந்து சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோவில், சதுரங்கப்பட்டியில் பெருமாள் கோவில் மற்றும் செங்கல்பட்டு அருகே உள்ள செங்கப்பெருமாள் கோயில்கள் அமைந்துள்ள நரசிம்ம பெருமாள் கோயில் இந்த அதிகாலை சொர்க்கவாசல் திருப்ப நிகழ்ச்சி நடைபெற்றது. இக்கோயில் ஆண்டுதோறும் பல்வேறு விழாக்கள் நடைபெற்றன. ஆனால் அவை எல்லாவற்றை விட மார்கழி மாதத்தில் 20 நாட்கள் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி விழா தான் மிக சிறப்பு என வாய்ந்தது. வைகுண்ட ஏகாதசி நாள் என்று அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக பக்தர்கள் பெருமாள் எழுந்தளி அருள்பாலிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த வகையில் இந்த சனிக்கிழமையான என்று சனிக்கிழமை அனுபவம் மிகவும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பெருமாள் கோயில், கூடாஞ்சேரி மற்றும் மரமலகர், காட்டாங்குளத்து, ஊரப்பாக்கம், செங்கல்பட்டு பல்வேறு பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று இந்த மார்கழி மாதத்தில் குளிர் வந்தாலும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று குளிரும் பணியும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று காத்திருந்து பெருமாளை சொர்க்கவாசல் வகையை கண்டு அவர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று பக்தர் கோஷமிட்டு பெருமாள் தரிசனம் செய்தனர். பெருமாள் தரிசனம் செய்த முடிந்ததும் பக்தர்களுக்கு அன்னதானம் எல்லாம் வழங்கப்பட்டது. பல்வேறு செங்கல் மாவட்டங்களில் பல்வேறு கோயில்களில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பாக நடைபெற்ற சொர்க்கவாசல் நிகழ்ச்சி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதன் பகுதியாக அங்கங்கே பகுதி நடைபெற்ற இந்த விழாவில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. குறிப்பாக திருநீர்மலை நடைபெற்ற சென்னை அடுத்த திருமணம் நடைபெற்ற இந்த விழாவில் வைகுண்ட பெருமாள் நீரில் மண்ணான அந்த பெருமாளுக்கு சிறப்பான ஒரு சொர்க்கவாசல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பகுதியில் தாம்பரம், பல்லாவரம், குளம்பேட்டை இந்த பகுதியிலிருந்து வந்த பக்தர்கள் சிறப்பு தரிசனம் செய்து சாமி தரிசனம் செய்தனர். மோனிகா, வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களில் விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் பக்தர்களின் வழிபாடு குறித்தான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மநாபன்.